108 திவ்ய தேச வைபவங்கள் அதனுடைய மகிமையை பார்த்துட்டு இருக்கோம். இதில் இப்போது நம்ம 61 திவ்யதேசங்கள் முடித்து 62வது திவ்யதேசமாக திருவன் பரிசாரம், திருப்பதி சாரம் என்றும் அழகாக அழைக்கக்கூடிய மலைநாட்டு திவ்யதேசங்கள் 2வது திவ்யதேசமாக விளங்கக்கூடியது. 2வது திவ்யதேசமாக திருவன் பரிசாரம். இது நாகர்கோவிலில் இருந்து திருநெல்வேலிக்கு செல்லும் வழியிலே கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்திலே வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடியது. ஞானாரண்யம் என்றும் அழைக்கப்படக்கூடியது. ஞானத்தின் இருப்பிடமாக, காடுகளாக, ஞானத்தின் காடுகளாக இருக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அதற்கு 2-3 ரீசன் உண்டு, அதை பின்னாடி பார்ப்போம். இதில் பெருமாள் திருக்குறளப்பன், நோட் பண்ணிக்கோங்க, திருக்குறளப்பன் பெருமாள் பேர். திருவாள் மார்பன், ரெண்டுமே அழகான தமிழ் வார்த்தைகள். தாயார் கமலவல்லி தாயார், இந்திர கல்யாண விமானம், சோமதீர்த்தம், லக்ஷ்மி தீர்த்தம் புஷ்கரணி, அரசமரம் விருட்சம் அரசமரம், ஸ்ரீ நம்மாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்யதேசம், தந்திர சமுச்சயம், அதாவது நம்பூதிரிகளால் ஆராதிக்கப்படக்கூடிய ஆகமத்தை ஒட்டி வரக்கூடிய திவ்யதேசம். இது திருவன் பரிசாரம். இதில் பெருமாள் கிழக்கு நோக்கி அமர்ந்த திருக்கோலம். பெருமாள் மிக அழகாக விளங்கக்கூடிய பெருமாள். அதாவது கிட்ட போய் தரிசனம் பண்ணால் தெரியும் அவருடைய அழகு அப்படிங்கிறது அவ்வளவு அழகாக இருக்கும். ஏன்னா இதில் இந்த பெருமாளுமே கிட்டத்தட்ட அந்த மலைநாட்டு விதேசங்களில் நாம் முதல்ல பார்த்த மாதிரி கடு சக்கரை யோகம் அப்படிங்கிற கலவையால் உருவாக்கப்பட்டவர் தான் இந்த பெருமாள். மூலவர் திருமேனி கடு சக்கரை யோக கலவையினால் உருவாக்கப்பட்டது தான். திருவன் பரிசாரம் எனும் இந்த திவ்யதேசத்திலே கமலவல்லி தாயாருடன் இந்திர கல்யாண விமானத்தினுடைய நிழலிலே லக்ஷ்மி தீர்த்த கரையிலே கிழக்கு நோக்கி அமர்ந்த திருக்கோலத்திலே வினதையின் மைந்தனான வைனதேயன் கருடன் அவனால் அர்ச்சிக்க பெற்றவனாய் விளங்கும் திருவாள் மார்பன் எனும் எம்பெருமானின் திருவடிகளை அடியேன் எப்போதும் நமஸ்கரிக்கிறேன் அப்படிங்கிறது தான் என்னுடைய விசேஷம். இதில் நம்ம ரொம்ப அழகான திவ்யதேசம்னு சொன்னேன்னா அந்த மலையும் மலை சார்ந்த இடமுமே மிக மிக அழகாக இருக்கக்கூடியவைகள். அந்த மலைநாட்டு திவ்யதேசங்களில் வரக்கூடிய திவ்யதேசம் அவ்வளவு அழகாக இருக்கக்கூடிய திவ்யதேசம். இதில் விசேஷம் என்னென்னா நிறைய விசேஷங்கள் இருக்குது. எந்த விசேஷத்தை சொல்கிறது இல்லையா, எந்த விசேஷத்தை கேட்கறது, ஒவ்வொன்றா பார்ப்போம். காரிமாரப்பிரான் அப்படின்னு நம்ம ஸ்ரீ நம்மாழ்வார், ஏன்னா அவர் தானே இந்த ஊரையும் இந்த திவ்யதேசத்தையும் மங்களாசாசனம் பண்ணவர். அந்த நம்மாழ்வாருடைய தாயாராக விளங்கக்கூடியவர் உடையநங்கை அப்படின்னு. அவள், அந்த தாயார் இந்த திவ்யதேசத்திலே பிறந்தவள். இப்பொழுதும் அந்த இடம் நம்ம தரிசிக்கலாம், சேவிக்கலாம். அந்த இடம், அந்த திவ்யதேசத்திலே பிறந்தவள் நம்மாழ்வாரை பெற்றெடுத்த மாது. இவள் தனக்கு ஒரு நல்ல கணவன் கிடைக்க வேண்டும் அப்படின்னு பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றார். உண்மையான ஈடுபாடு பெருமாளிடம், ஆழ்ந்த பக்தி, அதீத நம்பிக்கை, இந்த ரெண்டுமே சேர்ந்து இருந்ததுன்னா பெருமாளை என்னைக்குமே கடாட்சம் பண்றதுல குறை வைக்கவே மாட்டான். இவளுக்கு ஒரு ஆசை, பெருமாளே வந்து தனக்கு பிறக்கணும்னு வேண்டிக்கல, பெருமாளுடைய அடியார்கள் தனக்கு பிறக்க வேண்டும், பெருமாளுடைய பக்தர்கள் தன்னுடைய வயிற்றிலே பிறக்க வேண்டும். அப்படின்னா என்ன, தன்னுடைய வயிற்றிலே பிறக்கக்கூடியவன் பக்தனாக பெருமாளை எப்போதும் பூஜிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் அப்படின்னு பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறார். இதே மாதிரி திருக்குறுகூரை சேர்ந்த காரியார், அவளுக்கு மனம் முடிக்க பெறுகிறாள் இந்த உடையநங்கை. அதனால இங்கேருந்து திருக்குறுகூர் அந்த இடத்திற்கு திவ்யதேசத்துக்கு வரா. இந்த திவ்யதேசத்துக்கு வரும்போது இவளுக்கு ஒரு ஆசை, பெருமாளை வேண்டின்னு இருந்தா
சரி, அந்த காலத்துல எல்லாம் சொல்லுவா இல்லையா, விரதம் இருக்கிறது அப்படின்னு. அந்த மாதிரி இவளும் விரதம் இருந்தாள். ஒரு 40-41 நாட்கள் விரதம் இருந்து தனக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டாள் பெருமாளிடம். விரதம் முடிந்து ஆழ்வார் திருநகரி, அதாவது அந்த வழியில திரும்பும் போது திருக்குறுங்குடி எம்பெருமானை வழிபடுறார். அந்த எம்பெருமானை பார்க்கச்சே திருக்குறுங்குடி பெருமானை பார்க்கும்போது ஒரு ஆசை. ஆஹா, இந்த பெருமாளே தனக்கு குழந்தைய முதல்ல நினைச்சது பெருமாளுடைய அடியாரா இருக்கணும்னு. அப்புறம் திடீர்னு பெருமாளை பார்க்கிற போது அந்த குறுங்குடி பெருமாளை பார்க்கும்போது ஒரு குறுகுறுப்பு மனதிலே வருகிறது. இந்த பெருமாளைப் போலவே தனக்கு ஒரு குழந்தை பிறக்காதா ஒரு ஏக்கம் நினைத்து கொண்டு தன் ஊர் வருகிறாள். அதாவது திருவன்பரிசாரம் வருகிறாள். அதே எண்ணத்திலேயே குழந்தை பிறக்கிறது. அந்த உடையநங்கையினுடைய குழந்தையாக நம்மாழ்வார் அவதாரம் எடுக்கிறார். வடிவாயினின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு அப்படின்னு சாதிக்கிற மாதிரி இங்க பெருமாளுக்கு ஒரு பெரிய எல்லா இடத்துலையும் மகாலட்சுமி வலது மார்பில் தான் வீற்றிருப்பலாம். ஆனா இங்க மகாலட்சுமி இடது மார்பிலே பெருமாளோட இருக்கிறாள். பெருமாளுடைய சந்நிதியிலேயே இருக்கிறாள். தனி சன்னதி அப்படின்றது மகாலட்சுமி கிடையாது இந்த ஊர்ல. பொதுவாக இந்த சில இடங்களில் நம்ம பார்க்குறோம் தனி சன்னதி இல்லை தாயாருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி இங்கேயும் தனி சன்னதி இல்லாத ஒரு இடம். பெருமாளை பார்த்தா பிரம்மாண்டமான பெருமாள். கிட்டத்தட்ட அமர்ந்த திருக்கோலத்திலே 7 அடிக்கும் மேலே இருக்கக்கூடிய பெருமாள். அவர் அந்த எப்படி ஆதிநாதன் இருப்பாரோ அந்த மாதிரி வலது காலை மடித்து இடது காலை தொங்க விட்டு அமர்ந்த திருக்கோலம் அப்படின்னா என்ன காம்பீரியமா இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பெருமாள் அந்த அழகு, அதுலேயும் அந்த காம்பீரியம், பெருமாளை பார்க்கிற போதே நமக்கு அந்த காம்பீரியம் அப்படியே டக்குன்னு கண்ணுக்குள்ள வந்துடும். அந்த அளவுக்கு காம்பீரியமான பெருமாள். இந்த கடுசக்கரை யோகம் அப்படிங்கிறதுனால திருமஞ்சனம் இங்கே கிடையாது. அல்ல மலை மூலிகைகளால் செய்யப்பட்ட பெருமாள் அப்படிங்கிறதுனால மூலவருக்கு திருமஞ்சனம் கிடையாது. இந்த சமயத்தில் ஒரு காலத்தில் என்ன ஆகுதுன்னா, இந்த முனிவர்களுக்குள்ள எல்லாரும் பேசிகிட்டே இருக்கா. அந்த தவம் பண்ணிட்டு இருக்கா. தவம் பண்ணிட்டு ஒவ்வொரு இடமா வந்துட்டே இருக்கா. அந்த தவசியர்கள் இந்த இடத்திற்கு வரா. இந்த இடத்துக்கு வர ஒவ்வொரு இடத்துக்கு இப்போ நம்ம சின்ன பையனை அழிச்சுட்டு போனோம்னா இந்த இடத்தினுடைய விசேஷம் என்ன, இந்த இடத்தினுடைய விசேஷம் என்னன்னு கேட்டுட்டே வருவான் அந்த பையன். இது ஏன்பா இந்த கல் பெருசாக இருக்குது. அந்த காலத்தில் தெரியும், தாத்தா பிடிச்சின்னு கையை பிடிச்சின்னு போனாலும் தாத்தாவை கேட்பான், ஏன் இந்த கல் மட்டும் பெருசாக இருக்குது, ஏதாவது விசேஷம் இருக்கா? இல்லைப்பா. அதுக்கு ஒரு கதை சொல்லுவார். இதை நம்ம இந்த கதையை முதல்ல ஆரம்பிச்சது யாருன்னு பார்த்தா, அந்த குழந்தைகளுடைய மனதை அறிந்து தானே கதை சொன்னவர் விஸ்வாமித்திரர். யார் அந்த குழந்தைகள்? ராமலட்சுமணர். அந்த குழந்தைகளை அழைத்து கொண்டு போகும்போது அந்த குழந்தைகளுடைய மனதை அறிந்து ஒவ்வொரு கதையா சொல்லிட்டு வர்றார். அதில் தான் சண்முகனுடைய கதை வருது. அந்த மாதிரி இந்த தவசியர்கள்லாம் என்ன கேட்கிறார், இந்த மௌத்கல்யர் அப்படின்றவர் கூட இருக்கார். அந்த மௌத்கல்ய மாமரி கிட்ட கேட்கிறார், இந்த இடத்தினுடைய விசேஷம் என்ன சுவாமி? இவர் அப்படி பார்க்குறார், இந்த இடத்தினுடைய விசேஷம் என்ன அப்படின்னு. அப்போதான் இவருக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா, முந்தா நாள் பார்த்தோமே, நாராயணியத்தில் எப்படி நாராயண பட்டத்திரி குருவாயூரப்பனை அப்படியே அனுபவிச்சுட்டே அங்கேருந்து விரிந்தவருக்கு கண்ணன் எப்படியெல்லாம் லீலை செய்கிறான். அந்த பிருகத்வனத்திலிருந்து பிருந்தாவனத்திற்கு எப்படி இந்த இடத்திலிருந்து அந்த இடத்திற்கு இடம் பெயர்கிறார்கள், எவ்வளவு அழகாக சொல்லியிருந்தார். அந்த மாதிரி இந்த மௌத்கல்யர் அப்படியே பார்க்குற போது அவருக்கு அப்படி தோன்றது, படம் ஓடுறது அவருக்கு. அப்போதான் சொல்கிறார், குலசேகரன் அப்படின்னு ஒரு அரசன் இருந்தான். அந்த குலசேகரன் என்ன பண்ணினா எல்லாரையும் வின் பண்ணிட்டு வந்ததுனால அவனுக்கு வெற்றி வாகை சூடுவன்னு ஜெயசிம்மனாக வந்துருக்கான். இந்த சில பேருக்கு என்னன்னா, அதிக கவலையோடு இருந்தாலும் அக்கம்பக்கத்தில் என்ன நடக்கிறதுன்னு மறந்துடுவார். சில பேர் அதிக வெற்றியோடு இருந்தாலும் அக்கம்பக்கத்தில் என்ன நடக்கிறதுன்றது மறந்துடும். அந்த மாதிரி இந்த ஜெயசிம்மன் என்று சொல்லக்கூடிய குலசேகரன் வந்துருக்கா தன்னுடைய வெற்றி வாகை சூடி. அந்த சமயத்தில் இவனுடைய குலசேகரனுடைய குதிரை காணாமல் போயிடுறான். ஒரு சர்டன் பிளேசஸில் குதிரை காணாமல் போயிடுறது. இவனுடைய வீரர்கள்லாம் சொல்கிறா, சுவாமி அரசரே தங்களுடைய குதிரை காணவில்லை அப்படின்னு.
இவருக்கு அரச குதிரை இல்லையா, அதனால ஒரு சின்ன வருத்தம் உண்டாயிடும். இவர் தன்னுடைய குதிரையை காணவில்லையே, தன்னுடைய குதிரை காணவில்லையே அப்படின்னு அப்படியே அதை நினைந்து கொண்டே வருகிறார். வர்றபோது இவர் எப்பயுமே அந்த ஒரு வெற்றி வாயை சூடி வரும்போது அமைச்சர்கள் புடை சூழ வருவார் அரசன். அமைச்சர்கள் மட்டுமல்ல, அந்த அமைச்சர்களிலே முதன்மையாக இருக்கக்கூடியவன், அரசனுக்கே அறிவுரை சொல்லக்கூடியவன். அரசன் ஒரு சில சந்தர்ப்பங்களில் தொய்வு ஏற்படும் போது அவனுக்கு உதாரணமாக திகழ்ந்து நல்ல கதைகளை சொல்லி அல்லது நல்ல வழிகளை காட்டி அவனை திருப்பக்கூடியவன். அந்த மாதிரி மந்திரிகளாக இருக்கக்கூடியவர்கள் உண்டு. நம்ம பார்த்துருப்போம், அக்பருடைய சபையில் பீர்பால் தான் மந்திரியாக இருந்தார். அந்த மாதிரி அங்கே வேறு யாருமே இல்லை. அக்பருக்கு ஏதாவது ஒரு மனக்லேஷம் வந்தது அப்படின்னா பீர்பாலை கூப்பிடுன்னு தான் சொல்லுவான். அவர்கள் மகிழ்விப்பதோடு அல்ல, சிரி சிந்தி அப்படின்னு ஒரு சிந்திக்கக்கூடியதாகவும் அதே சமயத்தில் அதை நினைத்து வருத்தப்படாமல் சந்தோஷப்படக்கூடியதாகவும் அவர்கள் சொல்வார்கள், வழிகாட்டுவார்கள். அந்த மாதிரி இவர்கிட்ட இருந்த பிரதான மந்திரி என்ன பண்ணினார், ஒரு அழகான வழியை காட்டினார். எப்பயுமே அந்த பிரதான மந்திரிகள்னாலே வழிகாட்டக்கூடியவர்களாகத்தான் இருக்க வேண்டும். சில பேர் நல்லவராக இருக்கா, சில பேர் வேற மாதிரி இருக்கா. ஆனால் இவனுக்கு இருந்த பிரதான மந்திரி ஜெயசிம்மனுக்கு குலசேகரனுக்கு வழிகாட்டணும்னு தோணித்து அவர் சொல்றார், இப்போ நாம் வந்துட்டு இருக்கிற இடம், இந்த இடத்துல இருக்கக்கூடிய பெருமாள் இருக்கார், அந்த பெருமாளை வேண்டிக்கோ. இந்த பெருமாளை வேண்டின்றேனா உனக்கு இந்த குதிரை திரும்பவும் கிடைத்து விடும். அவர் யோசனை பண்ணி பார்க்கிறார், இந்த இடத்துல இவனுடைய குதிரை திரும்ப கிடைக்க வேண்டும், அதற்கு இந்த பெருமாளுடைய அனுகிரகம் வேண்டும். இவன் சிறிது காலம் தன்னுடைய மமதையினால் பெருமாளை மறந்து விட்டான். எல்லாவற்றையும் கனெக்ட் பண்ணி இந்த பெருமாளை வேண்டிக்கோன்னு சொல்றார். பெருமாளை வேண்டிக்கிறான். பெருமாளை வேண்டின்ற போது அவனுக்கு குதிரை கிடைச்சுடுறது. இந்த திருவன் பரிசாரம் என்ற இடத்திலே அந்த குதிரை அவனுக்கு திரும்ப கிடைச்சுடுறது. அந்த கிடைச்சதுனால அவனுக்கு பெருமாள் மேல ஒரு அதீத ஈடுபாடு. திரு ஆழி மார்பன், தனக்கு அமைதியை தந்தவன் திரு ஆழி மார்பன் அப்படின்னு பெருமாளை கொண்டாடுறான். அந்த இடத்துல இருக்கக்கூடிய லக்ஷ்மி தீர்த்தத்துல தீர்த்தாமாடி என்னென்ன கைங்கரியங்கள் செய்ய வேணும் அப்படின்னு அங்க இருக்கிறவாளை கேட்டு அத்தனை கைங்கரியங்களுக்கும் ஆணையிடுகிறான். இந்த திருவன் பரிசாரத்தினுடைய பெருமையை சொல்லிண்டு வரா இந்த முனிவர்கள். இந்த முனிவர்கள் கேட்கிறா, மௌத்கல்ய மாமணி இப்படி சொன்ன உடனே மன்னன் வேண்டிய இந்த மன்னன் என்ன பண்றான், வேண்டான். அங்க இருக்கக்கூடிய சுக சௌனக அனைத்து முனிவர்களும் இருக்கா. சூத புருஷர்கள், சூத புராணிகர், சௌனகாதி முனிவர்கள் இவனுடைய யாருகிட்ட, மௌத்கல்ய மகரிஷி கிட்டேந்து இந்த புராணத்தை இவ தெரிஞ்சுக்கிறார். இந்த புராணத்தை இவ தெரிஞ்சுண்டு இவா அடுத்த வாழ்க்கை சொல்றார். இந்த புராணத்தினுடைய அடுத்த கட்டமாக இந்த புராணம் அகத்தியருக்கு சொல்லப்படுகிறது. இந்த அகத்தியர் என்ன பண்றார், சப்த ரிஷிகள் இருக்கா. யாரு, அத்ரி பிருகு குத்த வசிஷ்டர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சப்த ரிஷிகள். இந்த சப்த ரிஷிகளும் அப்படியே ஒவ்வொரு இடத்துலையா தவம் பண்ணிட்டு வரா. அவன் சப்த ரிஷிகளும் தவம் பண்ணுச்சு. இதுக்கு இந்த இடத்தினுடைய பிரம்மாண்டமான காடா இருக்கு. பிரம்மாண்டமான காடா இருக்குச்சு. இந்த இடத்திற்கு என்ன மாதிரி காடு அப்படின்னா வெறும் காடாக இல்லை, ஞானத்தை போதிக்கக்கூடிய காடாக இருக்கிறது. வெறும் மரங்கள் மட்டுமல்ல, வெறும் பழங்கள் மட்டுமல்ல, கனிகள் மட்டுமல்ல, ஞானத்தையும் கொடுக்கக்கூட காடாக இந்த ஞானாரண்யம் விளங்குகிறது. இந்த ஞானாரண்யத்தினுடைய விசேஷத்தை இந்த சப்த ரிஷிகள் கேட்டுக்கிறார் இவர்கிட்ட. கேட்டுக்கச்சே இவர் சொல்றாரு, இதனுடைய இந்த எண்டு இருக்கு இல்லையா, இதனுடைய வடமேற்க இருக்கக்கூடிய இடம்தான் சோமதீர்த்தம் அப்படின்னு அழைக்கப்படுறது. இந்த சோமதீர்த்தத்தினுடைய கரையில அரச மரம் ஒன்று இருக்கு. இந்த அரச மரத்தினுடைய அடியில நம்ம உட்கார்ந்து தவம் பண்ணினோமானால் அனைத்து விதமான நினைக்கக்கூடிய அனைத்தும் நடக்கக்கூடியதாக அமையும் அப்படின்னு சாதிக்கிறார். யாரு, அகத்திய மாமணி இந்த சப்தரிஷிகளுக்கு சொல்றார். எப்பயுமே
இந்த அரச அஸ்வத்த மரம்னு சொல்லுவோம், அரச மரம்னு சொல்லுவோம். நமக்கு பிடிச்சவர் அரச மரம். இந்த இது இல்லை, நம்ம நடுநாட்டு விதேசங்களை பார்க்குற போதே அரச மரத்தினுடைய விசேஷத்தை பார்த்தோம். தன்னுடைய மாமா வைனதேயனுடைய அவதாரமாக பிறந்தவர் வேதாந்த தேசிகனுடைய மாமா. அவனுக்கு வேதாந்த தேசிகன் என்று சொல்லக்கூடிய பிற்காலத்தில், முற்காலத்திலே வெங்கடநாதன் என்று அழைக்கக்கூடியவருக்கு வாதிகம்சாம்புதாச்சார் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லக்கூடியவர். அம்சங்களெல்லாம் இவருடைய குரலை கேட்டு ஆனந்திக்குமாம். அந்த மாதிரி வைனதேயனுடைய அம்சமாக பிறந்தவர். நீ சென்று, எங்க காஞ்சிபுரத்தில் தன்னுடைய மருமானிட்ட சொல்றார், நீ சென்று திரு அகேந்திரபுரம் என்னும் திவ்யதேசத்திலே ஒரு சிறு குன்று இருக்கிறது. ஔஷதகிரி என்று ஞானத்தை போதிக்கக்கூடிய குன்று. அதனுடைய குன்றிலே அஸ்வத்த மரம், அரச மரம் ஒன்று இருக்கிறது. அதனுடைய அரச மரத்தின் அடியிலே இப்பொழுது நான் உனக்கு உபதேசித்து இந்த கருட மந்திரத்தை ஜபித்துக் கொண்டிருன்னு சொல்றார். அந்த அரச மரத்திற்கு அவ்வளவு விசேஷம். நான் இதில் போட்டால் கூட தெரியும் என்னென்ன விசேஷங்கள் அரச மரத்துக்கு வருதுன்னு நமக்கு புரிஞ்சுக்கலாம். அதாவது பல மரங்கள் என்ன பண்ணுவான், நம்மகிட்டேருந்து இந்த கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு, நாம் விடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு அது நமக்கு ஆக்சிஜனை தருவான். இதில் அரச மரம் கொஞ்சம் அதிகமாக செயல்படக்கூடியது. அதனால தான் அரச மரத்திற்கு அந்த விசேஷம். அதனால தான் அரச மரத்தடியிலே நீ சென்று தவம் இரு அப்படின்னு வைனதேயனுடைய மந்திரத்தை உபதேசம் செய்து வாதிகம்சாம்புதாச்சார் வேங்கடநாதனை திருஹேந்திரபுரத்திற்கு அனுப்புகிறார். மாமாவினுடைய சொல்லை தட்டாதவன், பகவானுடைய அருள் வேண்டும் என்று தீர்க்கமாக சிந்திக்கக்கூடியவன் திருவகீந்திரபுரம் வந்து கருட மந்திர உபதேசம் பெற்றவனாக கருட மந்திரத்தை ஜபிக்கிறார். கருடன் பிரத்யட்சமாகி அவருக்கு ஹயக்ரீவனுடைய பிம்பத்தை தந்து, விக்கிரகத்தை தந்து, நீ ஹயக்ரீவனுடைய மந்திரத்தையும் உபதேசம் செய்து ஹயக்ரீவனை ஆராதிப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறார். வெங்கடநாதன் மிக்க மகிழ்ச்சி. யாருக்கு தான் இருக்காது? நம்ம முன்னாடி தெய்வம் வருமான நினைச்சுட்டு இருக்கிற போது தெய்வம் வந்து நின்று ஆசீர்வாதம் பண்ணி வேறொரு வழியை காட்டித்தனே யாருக்கு மகிழ்ச்சி இருக்காது? அந்த மாதிரி வைனதேயன் உபதேசித்த ஹயக்ரீவ மந்திரத்தை உச்சாடனம் செய்து ஹயக்ரீவ பெருமானை நேரில் கண்டு அவருடைய ஆசையை பெறுகிறார். அது அஸ்வத்த மரத்தினுடைய நிழலிலே. அதனால அஸ்வத்த மரம், அரச மரம் ரொம்ப விசேஷமானது. அந்த அரச மரத்தினுடைய அடியிலே சப்த ரிஷிகளாய் நீங்கள் இருந்து தவம் செய்யுங்கள், அப்பொழுது பகவான் உங்களுக்கு பிரத்யட்சமாவார், நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் என்று சொன்னார் அகத்தியர். இந்த சப்த ரிஷிகளும் இந்த இடத்திலே இருந்து, சோமதீர்த்தம் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்திலே இருந்து, இந்திர கல்யாண விமானத்தினுடைய நிழலிலே இருக்கக்கூடிய கமலவல்லி தாயாருடன் இருக்கக்கூடிய திருக்குறள் அப்பன் வழிகாட்டி, குறள் என்றால் வழிகாட்டுதல் என்ற அர்த்தம். அந்த வழிகாட்டியாக விளங்கக்கூடியவன். அதனால்தான் இந்த இடத்துக்கு சோம தீர்த்தம், லக்ஷ்மி தீர்த்தம்னு 2 தீர்த்தங்கள் உண்டு. தினந்தோறும் அங்கே தீர்த்தமாடுவது, சோம தீர்த்தத்திலே பெருமாளை வழிபடுவது, அரசமரத்தினடியிலே ஜபம் பண்ணுவது. பகவான் பிரத்யக்ஷமானான். இப்படி சப்த ரிஷிகளுக்கும் அவன் அருள் பாலித்தான், கருடாரூடனாக அருள் பாலித்தான் என்பது வரலாறு. இது ஒரு பக்கம். இது இவர்களுக்கு, பெருமாளுக்கு சப்த ரிஷிகளும் பெருமாள் அனுகிரகம் பண்ணிட்டு போயிடுறார். பெருமாள் அனுகிரகம் பண்ணச்சே பெருமாள் கூடவே பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. பிரம்மா தான் எங்கெங்கெல்லாம் பெருமாளுடைய தரிசனம் கிடைக்கும்னு ஒவ்வொரு நிறைய க்ஷேத்திரத்தில் பார்க்குறோம் இல்லை? அந்த மாதிரி பிரம்மா இங்கே வராராம். பிரம்மா கிட்ட கேட்குறார், இவருக்கு என்ன பேருன்னு கேட்குறார்.
திரு, அதாவது எப்பொழுதும், ஏன்னா பெருமாள் மட்டும்தானே வந்தார்னு இவாளுக்கெல்லாம் ஒரு சின்ன, எப்பயுமே பெருமாள் ஸ்ரீயப்பதியானவன் தானே அப்படிங்கிற எண்ணம். அதனால இவ கேட்கிறா பிரம்மன் கிட்ட. பிரம்மன் சொல்றார், இல்லை, அவன் ஸ்ரீயப்பதியானவன் தான். திருவை தன்னுடைய மார்பிலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவன். திரு ஸ்ரீ மகாலட்சுமி மார்பிலே வாழக்கூடியவள் அப்படின்னு சொல்றதுனால இந்த இடத்துக்கு திருவாழ் மார்பன் வந்து அப்படிப்பட்டதாக இந்த இடம் விளங்குகிறது. இது சப்த ரிஷிகளுக்கு அருள் பாலித்த இடமா இருக்கு. இந்த விபீஷணன் என்ன பண்றான், பெருமாளை இங்க ஏழை பண்ணிட்டோமே ஸ்ரீரங்கத்துல அப்படின்னு தினந்தோறும் வர வேண்டியது, பெருமாளை சேவிச்சுட்டு போக வேண்டியது. பெருமாளை சேவிச்சுட்டு போகச்சே அந்த விபீஷனுக்கு அங்கேருந்து மேலேருந்து பார்க்குறா, இந்த சப்த ரிஷிகள்லாம் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்காளே, என்ன விசேஷம்? ஆஹா, இவ்வளவு விசேஷமான இடமா நம்ம இவ்வளவு நாள் கவனிக்காம விட்டு விட்டோமே. அவர்கள் பாட்டுக்கும் தவம் பண்ணிட்டு இருக்கா. இவன் போறவன் பார்க்குறான், கீழே இறங்குறான் விமானத்துல இருந்து. இந்த இடத்துல வந்து பார்த்தா திருவாழ் மார்பனாக பகவான் எப்படி இதிலே ஒரு காலை மடித்து ஒரு காலை தொங்க விட்டு தனி ஒரு புருஷனாக அமர்ந்திருப்பதை பார்த்து பரவரத்திலே பெருமாள் இருக்கும்படியாக இருக்கும் கோலத்திலே பார்க்கிறான். ஆனால் இவனுக்கு பாருங்க, எல்லா இடத்திலும் மஞ்சக்காமால வந்தவருக்கு எல்லாமே மஞ்சளாக தெரியுமா. அந்த மாதிரி இவனுக்கு எண்ணம், எல்லா இடத்திலும் ஸ்ரீரங்கநாதனை வழிபட்டாலுமே அந்த ஸ்ரீரங்கநாதனை கொடுத்தவன் ராமபிரான், அவனுடன் உரைபவள் மகாலட்சுமி சீதாதேவி, கூட இருப்பவன் ஆஞ்சநேயன், இவர்களுடன் வருபவன் இலக்குவன் என்றே எண்ணம். அதனால இந்த பெருமாளை பார்த்த உடனே வேண்டிக்கிறான், ஆஹா பெருமாளே, ராமனை பார்க்கிற மாதிரியே இருக்கு, ராமலட்சுமண சீதையோடு எனக்கு நீ காட்சி தரணும்னு. அதனால இவனுக்கு ராம லட்சுமண சீதை ஆஞ்சநேயரோட காட்சி தந்ததாகவும் அங்க பெருமாள் வழங்குறார். அந்த இடத்துல ராமலட்சுமண சீதை உள்ள இருக்கா. உளம் தொட்டு இரணியன் உன்மார்பு அகலம் பிளந்திட்டு அளந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கு ஓர் வளர்ந்திட்ட வாழ் உயிர் சிங்க உருவாய் அப்படின்னு சாதிப்பார். அந்த மாதிரி இரணியனை பிளந்தவனாக பகவான் ரிசிம்மாவதாரம் எடுத்தவன். ரிசிம்மாவதாரம் எடுத்த பகவானுக்கு கோபம் அடங்கலையா. பிரஹ்லாதனை எடுத்து மடியிலே வைத்துக் கொள்கிறான். இருந்தாலுமே பிரஹ்லாதனிடத்தில் அன்பு இருக்கிறது, பிரஹ்லாதனிடத்தில் ஒரு வாஞ்சை இருக்கிறது. ஆனால் அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கோபமானது தணியவில்லை. இது யாருக்கு முதல்ல ஃபீல் ஆறுதுன்னா மகாலட்சுமிக்கு தான் ஃபீல் ஆறுது. எப்பயுமே சாந்த ஸ்வரூபியாக இருக்கக்கூடியவர், சௌலபியமாக இருக்கக்கூடியவர், சௌசீல்யமாக இருக்கக்கூடியவன், இப்படிப்பட்ட நீர் இப்படி கோபிக்கலாமா அப்படின்னு பெருமாளை குறித்து தவம் இருக்காளாம் மகாலட்சுமி. அப்போதான் பெருமாள் பார்க்கிறார், மகாலட்சுமியே தவம் இருக்காளே ஏன் என்று பார்க்கிறார். இதுதான் ரீசனா அப்படின்னு தன்னுடைய கோபத்தை எல்லாம் விட்டு அந்த மகாலட்சுமியை தான் ஏற்றுக்கொள்கிறாராம். அந்த மகாலட்சுமி பகவானுடைய மார்பிலே வந்து அமர்ந்ததால் திருவாழ் மார்பனாக விளங்குகிறான் பெருமாயன் அப்படின்னு ஒரு விசேஷம் சொல்லப்படுகிறது. சரி, இந்த இடத்திற்கு பகவான் திருவாழ் மார்பனாக இருக்கிறான். ஆனால் இந்த இடம் திருவன் பரிசாரமாக இருக்கிறது, திருப்பதி சாரமாக. திருவன், வன்னா ரொம்ப வலிமையான அர்த்தம். திருன்னா மகாலட்சுமி, வன் வளமையான, பதியான, தன்னுடைய வளமையான பதியான மகாவிஷ்ணுவை ஏற்றுக்கொண்ட இடம் திருவன் பரிசாரம். இது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி திருப்பதி சாரமாகவும் சொல்லப்படுகிறது பின்காலத்தில். திருவை தேடி வந்த இடத்தினால பதியை தேடி மகாலட்சுமி வந்த சாரமாகவும் பகவானை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதனால் இது திருப்பதி சாரமாகவும் விளங்குகிறது. நன்றி. இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.